Once upon a time there lived a ghost. He's not a myth anymore. ஆரம்பிக்கலாமா? கேமரா ஆன் பண்ணிட்டேன். நாங்கள் அது மாதிரி பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக மைக் வாங்கியிருக்கோம். வச்சு ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ஃபோட்டோ காட்டணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, காமிச்சிருங்க. நம்ம இந்த இடத்துல தான் நல்லாதான் இருக்கும். இதுதான் துணி துவைக்கிற கல். இதில் தான் நம்ம இப்போ ரிவ்யூ. இங்கே வாங்க கேமராமேன் அது உள்ள இங்கே ஃபோக்கஸ் வச்சுருங்க. பக்கத்தில் எந்த பொண்ணும் இல்லையே, ஏன் மொட்டை மாடி குக்கிறீங்க? வைங்க. இதனால தெரியுதுங்களா? அந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி எடுத்தாலே ஓப்பன் ஆகும் பாக்ஸ். அப்படியே டெக்னாலஜியா. அதுக்கு முன்னாடி உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஒரு மேனுவல் புக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் தான் மைக். இதுதாங்க விஷயமே, மேட்ரு இதில் தான் இருக்குது. எத்தனை படம் லைட் எரியுது. ஏர்பாட்ஸா 94% ஏற்கனவே சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓப்பன் பண்ணால் 2 ரிசீவர்ஸ். கொடூரமாக இருக்குங்க. சார் என்னது ஆப்பிள் ஏர்பாட்ஸுக்கே டஃப் கொடுக்க மாட்டோம். இதை தான் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம். இதுதான் வந்து ரெண்டு காதில் மாட்டி. காது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இந்த மாதிரி இப்படி மாட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணோன்னா வாய்ஸ் கேட்கும். வெரி குட். காட்டுங்க. இப்போ நான் சூர்யா நெஞ்சிலே குத்துறேன். சூர்யா நீ ஓடி போற. எனக்கு வர மாட்டேங்குது, குத்த மாட்டேங்குது. இவனை பற்றி உனக்கு தெரியாதுமா, சுத்த மக்கு. இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். அது வந்துட்டு இந்த மேக்னெட் ஒன்று இருக்கும் ப்ரோ. அதில் இந்த மேக்னெட்டை எடுத்துட்டு இப்படி மேக்னெட் அந்த சைடு வச்சுட்டு டிப் பண்ணும். ப்ரோ ஒன்று பண்ணுங்க, காதில் வைங்க. இருங்க, காதில் வச்சுட்டு பின்னாடி கடுக்கான மாதிரி இருக்கான்னு பாருங்க. என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். எப்படி சிட்டி சிட்டிரோ நீ சிட்டி சிட்டிரோ. கைஸ் ஒரு சீரியல் வச்சு நடிக்க விட்டீங்கன்னா சூப்பரா ஓடும். திருப்பி ரிவ்யூக்கு வரலாங்களா? இன்னும் வெர்டிக்கல்லாம் போகாதுண்ணா. இப்படி வேணாம். அப்புறம் வந்துட்டு வேற என்ன இருக்கு பாக்ஸ்ல? இது ஏதோ ஸ்பான்சி மெட்டீரியல் மாதிரி போட்டுருங்க. இல்லைன்னா குளிக்கும் போது மஞ்சியாக வச்சுக்கோ. சாம்பர் கம்பெனிக்காரன் பார்த்து குளிக்கும் போது மஞ்சியை வைக்கிறது ப்ரோ. அதை பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் ப்ரோ. அடுத்து வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஐஃபோன் மாதிரி ஓப்பன் ஆகுமா, ஆண்ட்ராய்டு மாதிரி ஓப்பன் ஆகுமா? பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். வெரி குட். ஓப்பன் பண்ணா உள்ள ஒளி டப்பா மாதிரி ஓப்பன் ஆகும். பக்கத்துல அது அறுவாளையறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். கத்தி சுத்தி இருக்கா, நீ பாத்துட்டு தெரியாம பார்த்தா உள்ள வேற இதுதான் C2C கனெக்ட். அந்த அப்படியா? எங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க நாங்க காட்டுறோம் பாருங்க. குத்துங்க. இந்த தம்பி திரும்பி நில்லுப்பா. இது வந்து பச்சைக்குன்னு ஒரு போடு. இந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட். இதில் இருக்கிற இது என்ன, இதுதான் வந்துட்டு இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ண வேண்டிய மெட்டீரியல். ஓரினச்சேர்க்கை C2C. அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து கேமரா ஆன் பண்ணால் இந்த மைக்கில் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஓகே அப்புறம் அப்புறம் இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னா, இது கிளிப்பு, ஏதோ கிளிப்பு மாதிரி இருக்குது. துணிக்காய போட்டுக்கு வச்சுக்கலாம். அதில் மைக்குக்கு வந்து மேக்னெட்டிக் கிளிப் மாதிரி இருக்குது. இது மாதிரி ஐஃபோன் கூடயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பாருங்க. ஐஃபோன் லைட்னிங் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று இருக்குது. வேற என்ன இருக்குது? வேற அவ்வளோதான். நம்ம இருப்போம், நிறைய இருக்கு ஊரில். வந்துகிட்டே இருக்கு தோண்ட. நீங்க உள்ள ஒன்று. ஓ இது வந்துட்டு ஸ்பாஞ்ச். வெளியே வா. ஸ்பாஞ்ச். ஓ இது நம்ம அந்த மைக்கோட காதுல குப்பை போச்சுன்னா க்ளீன் பண்றேன். அதுக்கு இல்ல, இந்த மைக்கு இதுக்குள்ள போட்டு கவர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த விண்டு சவுண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அதுக்காண்டி இங்கேயும் இருக்கு போல. அதுவும் அதேதான். இது ஓட்டையா இருக்குங்க. ஓட்டையா இருக்குதா? அடுத்து இதுல என்னமோ இருக்குது. என்னது? ஐயோ அது கிழிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் பஞ்சு தான். இதை மோந்தெல்லாம் பார்க்குறீங்க.
இது வந்து கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மைக்கை. நம்மக்கிட்ட ஏது கேமரா? இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரியான ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்க. அப்புறம் இது வந்துட்டு சார்ஜர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைனலாக வந்தால் ஃபைனலாக நமக்கு தேவைப்படுற பொருள் இதுதான். இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த இதை எங்கடா மைக் உலக 8வது விஷயம் நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரிசீவர் கனெக்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ நேரம் வாய்ஸ் வந்து வித்தவுட் மைக்கில் ரெக்கார்ட் ஆச்சு ஃபோனில். இப்போ நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகுது. இது மேக்னெட் தான் பாருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். கேமராமேன் டயர்டாகி உட்காந்துட்டாரு. அவரை வீடியோவில் காமிக்க கூடாதுன்னு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் புறம்போக்குமே முடிவிட்டுட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மைக் ரிவ்யூ, இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, ஆனால் மைக் ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த கவரில் வேணுமா? ஆமாம் வேணும், பத்திரமா எடுத்து வைங்க. இப்படி திருப்பிடுவோமா? சும்மாவே கட்டிங் கேவலமாக இருக்கு. என்னடா அந்த சைன் போர்டு மாதிரி மண்டை பாய்ஸ் அப்படியே பிடிச்சிங்கன்னா, இதுதான் இந்த வீடியோ வந்து மைக் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்குறவங்களுக்கே தெரியும். கேவலமாக இருக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்காலலாம் இந்த மாதிரி தான் கமல் போட்டிருப்பாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுச்சு.